சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ வக்கீல வர வச்சு டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி சிந்துக்கும் சிவாக்கும் டிவோர்ஸுமே பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்து இருந்துட்டு சிவா கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு இருக்காங்க. டாக்டர், இனி அவ்வளோதான், நீ நான் பார்த்துக்கவே முடியாதுல்ல, அவ்வளோதான், நம்ம கடைசியை பிரிய போகிற நேரமும் வந்தாச்சுன்ட்டு ரொம்ப கவலையோடு இருந்துட்டுருக்காங்க. உடனே அன்னபூரணி இருந்துட்டு, இங்கே பார், இங்கே தேவையில்லாத சென்டிமெண்ட்டாக பேசி சிவாவுடைய மனசை மாற்றணும் மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நினைக்காதுன்றாங்க. சிவா கண்டிப்பாக உன்னோட விஷயத்துக்கெல்லாம் அவன் மாற மாட்டான், ஒழுங்கா இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி அன்னபூரணி சிந்துவை ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால நம்ம சிந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அத்தை, நீங்கள் இப்படி என்னை வெறுக்கிறது கஷ்டமாக இருக்கோ? ஓ அப்படியா, அப்போ நீ பண்ண விஷயங்கள்லாம் என்ன சொல்லுன்றாங்க. என் பையனோட உண்மையில தான் அதிகமான நம்பிக்கை வச்சேன், ஆனால் வச்ச நம்பிக்கை இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்ட்டு அன்னபூரணி ஃபீல் பண்ணாங்க. இனி சிவாவோட லைஃப்பில் சிவாவுக்கு நான் புது வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுக்க போகிறேன். ஏன்னா என்னால் அவன் வாழ்க்கை வீணாக போச்சு, அந்த பிரச்சனையை என்னாலே நான் சரி பண்ணாதானே. ஆசைப்பட்ட ஸ்னேகாவே என் புள்ள சிவாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு அன்னபூரணி சொல்லவும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி சிந்துவுக்கு. மனசு உடஞ்சி போகிறாங்க. என்னது கல்யாணம்? ஆமாம், பின்ன அவன் வாழ்க்கையில் தனியாகவே இருக்கணுமா என்ன? அதனால் என் பிள்ளைக்கு பண்ண போகிறேன், நீங்கள் இருந்து கிளம்புறியா அப்படின்றாங்க. சிந்து, இவ்வளோ நாளாக என்னை இந்த இடத்துல நல்லா அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டீங்க, அதுக்காக நன்றி அப்படின்ட்டு சிந்து ரொம்ப எமோஷ்னலாக அந்த வீட்டை விட்டே போகிறாங்க. அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.